அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம 3x3 டிசைன்ல இந்த கூட நம்ம பின்ன போறோம். இந்த கூட கிராஸ்கட் கூட வெள்ளை வயரும் ப்ளூ வயரும் வச்சு பின்ன போறோம். ரெண்டும் ஒரு ரோல் எடுத்து வச்சுக்கோங்க. வயரோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 6.25 அடி. வெள்ளையில 20, ப்ளூல 18 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல இப்போ 2 வெள்ளை வயர் எடுத்து சரிபாதியா மடிச்சுக்கணும். இப்போ ஒரு பேசிக் நாட் பின்றோம். இது சாம்பிள் பேசிக் நோட். இதே மாதிரி தான் பேசிக் நோட் பின்னணும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் வச்சு பேசிக் நோட் பின்னி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பேசிக் நோட்டோட 4 பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா வயர் அப்படிங்கறத இந்த மாதிரி சரி பார்த்துக்கணும். இப்போ எல்லா வயர்லயும் பேசிக் நாட் பின்னி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த 2 பேசிக் நாட்டையும் எப்படி சேர்த்து பின்ன போறோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். இப்போ இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயர் இந்த லூப்பை இப்படி சுத்தணும். இந்த வயரை கீழே இருக்க இந்த வயரை மேல் பக்கமா திருப்புங்க. சைடில் இருக்க இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துருங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணுங்க. இப்போ 2 நாட்டையும் நம்ம சேர்த்து பின்னும்போது நமக்கு ஒரு நாட் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. இப்போ அடுத்த நாட்டை நம்ம சேர்க்கிறோம். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயர் இந்த லூப்பை இப்படி சுத்தணும். இந்த வயரை கீழே இருக்க இந்த வயரை மேல் பக்கமா திருப்புங்க. சைடில் இருக்க இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துருங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணுறோம். இப்போ நம்ம 3 நாட் பின்னிருக்கோம். நமக்கு 2 நாட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் பின்றோம் இந்த இடத்துல. இப்போ இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். இப்போ இந்த பக்கம் PV ஷேப்ல வர்ற வயரை சேர்த்து ஒரு நாட் பின்ன போறோம். இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட், இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். வயர் ஒன்னோட ஒன்று V ஷேப்ல இப்படி கிராஸ் ஆகும். இப்போ இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் பின்ன போறோம். இந்த மாதிரி எல்லா நாட்டையும் சேர்த்து பின்னி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பின்னி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ப்ளூல இந்த மாதிரி பின்னி எடுத்து வச்சிருக்கேன் நான். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் இந்த மாதிரி பின்னி நம்ம எடுத்து வச்சுக்கணும்.
இந்த பக்கமும் நம்ம இப்போ பின்னின மாதிரியே நம்ம பின்னுறோம். இப்போ இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இது ரெண்டையும் எப்படி சேர்த்து பின்னுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி முதல்ல வச்சு பார்க்கணும். மேல் பக்கமும் கீழ் பக்கமும் வயர் இப்படி ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது. எல்லா வயரையும் சேர்த்து ஒரு நாட் நம்ம இந்த இடத்துல நம்ம பின்னுறோம். கிராஸ் ஆகுற வயரெல்லாம் சேர்த்து ஒரு நாட் நம்ம பின்னணும். நான் இப்போ காமிக்கிற மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு பின்னுங்க. இப்போ இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பின்னுறோம். இதே மாதிரி எல்லா வயரும் நம்ம சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். பின்னிட்டு பார்க்கலாம். 2 பக்கமும் இதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இவ்வளோ தூரம் வரைக்கும் 2 பக்கமும் பின்னியாச்சு. இப்போ இந்த வயரை எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம பின்னுறோம் இந்த இடத்துல. இப்போ இந்த 2 வயரும் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது. இந்த 2 வயரும் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது. இந்த 2 வயரும் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது. இப்படி ஒன்னோட ஒன்று வி ஷேப்பில் கிராஸ் ஆகுற வயர் எல்லாம் எல்லா வயரையும் சேர்த்து ஒரு நாட்டாக பின்னிக்கிட்டே வரணும். பின்னிக்கிட்டே வந்தோன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளால் பின்னி முடிக்க முடியும். இது நம்ம பின்னின முதல் வரிசைக்கு மேல் பக்கம் இவ்வளோ தூரம் பின்னியாச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சுட்டு கீழ் பக்கமும் இதே மாதிரி நம்ம பின்ன போகிறோம். இப்போ 2 பக்கமும் நம்ம இது மாதிரி பின்னிட்டோம். இதுதான் கூடையோட பேஸ். எப்படி கார்னர் திருப்புறது அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. 9 லைன் நம்ம பின்னிருக்கோம். இந்த பக்கமும் 9 லைன் பின்னிருக்கோம். இந்த பக்கமும் 9 லைன் பின்னிருக்கோம். இந்த பக்கமும் எண்ணி பார்த்துக்கணும். இப்போ நம்ம 6வது வயரை லூப்பா மடிக்கிறோம். 7வது வயரையும் 8வது வயரையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு இந்த லூப்பை சுற்றுறோம். இப்போ பேசிக் நோட் இந்த இடத்துல நம்ம பின்னுறோம். இந்த இடத்துல 8வது வயரை லூப்பா மடிக்கிறோம். 6வது வயரையும் 7வது வயரையும் வச்சு இந்த லூப்பை சுற்றி நம்ம இந்த பேசிக் நோட் பின்னுறோம். இது 2வது கார்னர். இந்த வயரை லூப்பா மடிக்கணும்.
இந்த 2 வயரையும் சேர்த்து இந்த லூப்பை சுத்தணும். 2 வயரை வச்சு நம்ம சேர்த்து வச்சு பின்னுறதுனால கரெக்டா ஒரு வயர் மேல ஒரு வயர் கரெக்டா நம்ம வச்சு பின்னணும். நல்லா இழுத்து வச்சு நம்ம பின்னணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம 2 வயர் சேர்த்து வச்சு பின்னுறோம். இந்த மாதிரி நம்ம கூடையோட கார்னர் திருப்பும் போது தான் இதே டிசைன் வரும். டிசைன் மாறாம கரெக்டா வரும். அந்த 2 கார்னரும் எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி இந்த 2 கார்னரும் நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம திருப்புறோம். இப்ப நம்ம 4 கார்னரும் திருப்பியாச்சு. முதல் கார்னர், 2வது கார்னர், 3வது கார்னர், இது 4வது கார்னர். 4 கார்னரும் நம்ம இப்ப திருப்பிட்டோம். இப்போ எந்த வயர்லாம் ஒன்னோட ஒண்ணு கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். வி ஷேப்ல இந்த மாதிரி கிராஸ் ஆகுற வயர் எல்லாம் சேர்த்து ஒரு நாட் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். இப்ப இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ இந்த வெள்ளை வயர், இந்த 2 வெள்ளை வயரும் நம்ம ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு நம்ம பின்னின வெள்ளை வயர் எல்லாமே இந்த பக்கம் நான் இப்ப காமிக்கிற மாதிரி இந்த எல்லா வயரையும் கிராஸ் ஆகுது. அந்த எல்லா வயர் பக்கமும் ஒரு நாட் பின்னணும். இப்ப இந்த ப்ளூ வயர் இந்த 3 வெள்ளை வயரையும் கிராஸ் ஆகுது. இந்த ப்ளூ வயரை வச்சு இந்த இடத்துல 3 நாட் நம்ம பின்றோம். ஒன்னோட ஒண்ணு எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ வி ஷேப்ல எல்லா வயரையும் சேர்த்து சேர்த்து ஒரு பேசிக் நாட்டா நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இப்ப இந்த இடத்துல நம்ம கார்னர் சரியா திருப்பி இருக்கோமா அப்படின்னு சரி பார்க்கறதுக்காக நம்ம இந்த இடத்துல பின்னி பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு ஃபுல் ரவுண்ட் நம்ம பின்னி பார்த்துருவோம் கரெக்டா கார்னர் திருப்பி இருக்கோமான்னு. இப்போ டிசைன் மாறாம வந்திருக்கு. கார்னர் சரியா நம்ம திருப்பி இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இதே மாதிரியே நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம்னா இந்த கூடை பின்னி முடிச்சிடலாம். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்ப கூடை பின்னி முடிச்சாச்சு. கூடை எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நான் எல்லா வயரையும் கோர்த்து முடிச்சிட்டேன். இப்ப 2 வயர் மட்டும்தான் இருக்கு. இந்த 2 வயரை எப்படி கோர்த்து விடுறது அப்படின்னு பார்ப்போம். எல்லா வயரும் கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 வயரை எப்படி கோர்க்கிறது அப்படின்னு பார்ப்போம். வயர் இப்படி ஒண்ணு மேல ஒண்ணா வச்சுக்கணும். இந்த வயரை இந்த பக்கம் இப்படி கோர்த்து விடணும். இந்த வயர் இந்த பக்கம் இப்படி கோர்த்து விடணும். இப்படி நம்ம கோர்த்து விடும்போது பார்த்தோம்னா 2 நாட்டுக்கு இடையில ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு ஷார்ப்பா இந்த மாதிரி ஒரு எட்ஜ் நமக்கு கிடைக்கும்.
இந்த மாதிரி கிராஸ்லேயே தான் நம்ம கோர்த்துக்கிட்டே போகிறோம். வயரோட நீளத்துக்கு நம்ம கோர்த்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுறணும். இப்போ எல்லா வயரும் கோர்த்து முடிச்சாச்சு. கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கும். கூட பார்க்க ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது. நம்மளோட லஞ்ச் பாஸ்கெட் கிராஸ்கட் லஞ்ச் கூடை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.